ஃபைனலா பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்கிங் நியூஸ் வந்துருச்சு. ஸோ பிரேக்கிங் நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாரிஃபோட அனௌன்ஸ்மென்ட் வந்துருச்சு. ட்ரம்ப் வந்து நம்ம இந்தியா மேல வந்து எவ்வளோ டாரிஃப் போட்டிருக்காங்க அப்படின்னு அனௌன்ஸ்மென்ட் வந்துருச்சு. ஸோ ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கும், யுஎஸ்க்கும் வந்து எவ்வளோ ட்ரேட் டீல் வரும், எவ்வளோ டாரிஃப் வரும்ன்ட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சடனா வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரம்ப் வந்து இந்தியா மேல வந்து 25% டாரிஃப் போடணும். பிளஸ் இன்னும் பெனால்டி வேற போடணும் அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ எதுக்கு இவ்வளோ போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எதனாலனா பையிங் ரஷ்யன் குட்ஸ். ஸோ ரஷ்யாட்ட வந்து நம்ம நெறைய பொருள் வாங்குறோம். ஸோ ரஷ்யாட்ட பொருள் வாங்குறனால பார்த்தீங்கன்னா, இவ்வளோ டாரிஃப் போட்டிருக்காங்க. பிளஸ் இன்னும் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா டாரிஃப் வந்து இருக்கிறதுலயே ஹையஸ்ட்டா. அதாவது இப்ப யுஎஸ்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது பொருள் வந்துச்சுன்னா, ஸோ இந்தியாக்காரங்க அதாவது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க ஒரு ரூ. 100 வந்து பொருள் அனுப்புறாங்க. ஸோ நம்ம இந்தியால என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாக்ஸ் நெறைய போடுவோம். ஸோ டாக்ஸ் நெறைய போடுறனால என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அவங்க ரூ. 100 பொருள் வந்து இந்தியால இருந்து விழுகும்போது ரூ. 150 ரூ. 200 கிட்ட வந்து விழுகுது. அவ்வளோ டாக்ஸ் வந்து நம்ம போடுறோம். ஸோ அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு, அமாங் த ஹையஸ்ட் இன் த வேர்ல்ட் இந்தியாவோட டாரிஃப் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைமா சொல்லல. இது வந்து அவரு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி நம்ம மோடியும் அப்புறம் பிளஸ் ட்ரம்ப்போட ரிலேஷன் வந்து ஓரளவுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ப்ளஸ்ஸா இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து அவரோட பிஹேவியரே சரியில்ல. நெகட்டிவா இருக்கு. எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டு கூட வந்து அவர் நெகட்டிவாவே பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப வேர்ல்டே வந்து கொஞ்சம் டேஞ்சர்ல இருக்கு. பிளஸ் இதுல இன்னொன்னு என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே வந்து என்ன அதாவது நேத்து. ஸோ முன்னாடி என்ன நடந்துச்சு 20 டூ 25க்குள்ள இருக்கும். 20 போட வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஹையர் எண்ட்ல வந்து இப்ப மாட்டிக்கிட்டோம் நம்ம. 25% வந்து நம்ம மேல வந்து டாரிஃப் விழுந்துருச்சு. ஸோ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இங்கனக்குள்ள யுஎஸ் இருக்கு. இங்கனக்குள்ள இந்தியா இருக்கு. ஸோ நம்ம என்ன செய்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாலருந்து அமெரிக்காவுக்கு பார்த்தோம்னா, $83.7 பில்லியன் வந்து நம்ம ட்ரேட் பண்றோம். அதே இது யுஎஸ்லருந்து இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா, யுஎஸ் பொருள்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து $40 பில்லியன் தான் இருக்கு. ஸோ நம்ம தான் அதிகமா வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புறோம். அமெரிக்காலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு கம்மியா தான் வருது. ஸோ அவங்களுக்கு இது கொஞ்சம் நெகட்டிவா தெரியுது. $43.3 பில்லியன் வந்து ட்ரேட் இம்பேலன்ஸா இருக்கு. ஸோ இதத்தான் வந்து அவர் எல்லா நாட்டுக்கும் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து இப்போதைக்கு அவரு டாரிஃப் அப்படின்னு சொல்லி அவர் விளையாண்டுகிட்டு இருக்காரு. ஸோ இதான் வந்து மெயின் காரணமேவும். ஸோ வேற என்ன காரணம்? நம்ம இந்தியா மேல எதுக்கு இவ்வளோ போட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேசிவ் ட்ரேட் டெஃபிசிட் தான். ஸோ இத தான் ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்றது. ஸோ -$43.3 பில்லியன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதான் வந்து ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்றது. ஸோ அதான் வந்து அவரோட ட்வீட்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இல்ல. நம்ம ட்விட்டர் இல்ல. இவரு ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற ஒரு ஆப் யூஸ் பண்ணுவாரு. ஸோ அதில தான் வந்து எல்லா அப்டேட்டும் வந்துகிட்டே இருக்கும். அவர் என்ன சொல்றாரு, பிளஸ் இந்தியா மேல, வேற வெளிநாட்டு மேல, எந்த கண்ட்ரி மேல எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது, அவர் இந்த ட்ரூத் சோஷியல் ஆப்புங்கள்ல தான் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அதில தான் வந்து அப்டேட் வந்துச்சு. ஸோ வி ஹேவ் எ மேசிவ் ட்ரேட் டெஃபிசிட் வித் இந்தியா அப்படின்னு போட்டு, பிளஸ் 25% வந்து நாங்க டாரிஃப் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ எப்ப இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1, 2025லேருந்தே ஆரம்பிக்கும். 25% வந்து போட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதாவது இப்ப ரூ. 100 நம்ம இந்தியா பொருளு அமெரிக்காவுக்கு போச்சுன்னா, அங்க வந்து ரூ. 125க்கு விழுகும். ஸோ இதான் வந்து இங்க நடந்திருக்கு. பிளஸ் இன்னொன்னு பெனால்டி வேற போட்டிருக்காரு. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நியூ டாரிஃப் பார்த்தீங்கன்னா, 25% வந்து இந்தியா. முன்னாடி பார்த்தீங்கன்னா 26% இருந்துச்சு. ஸோ 26% எப்ப இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 3ஆம் தேதி இருந்துச்சு. ஸோ ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா வந்து 26% இருந்துச்சு. ஸோ முன்னாடி எவ்வளோ போட்டிருந்தாங்க? 20-25%க்குள்ள இருக்கும் அப்படின்னு நெனச்சாங்க. பட் 25% வந்து ஃபைனல் ஆயிருச்சு. பட் இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முன்னாடி ரொம்ப ஏப்ரல் 3ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா, 26% வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ஏப்ரல் 3 கழிச்சு 10ஆம் தேதி ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா, அத பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பாஸ் பண்ணி நீங்க என்கிட்ட வந்து பேசுங்க. பேசின பிறகு தான் எல்லாம் முடியும் அப்படின்னு தெரியும். ஸோ இங்கனக்குள்ள வந்து ஒரு ஐ பட்டன் வரும். அங்கனக்குள்ள ஒரு யுஎஸ் ட்ரேட் டீலோட எப்படி டாரிஃப் போட்டாரு? என்ன நடந்துச்சுங்கிற ஒரு பெரிய டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அத கூட செக் பண்ணுங்க. ஸோ அந்த ஏப்ரல் 10 பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி அந்த 10% இருந்துச்சு. எல்லா கண்ட்ரிக்கும். ஸோ பேசி முடிச்ச பிறகு ஓரளவுக்கு டீல் கனெக்ட் ஆயிருச்சுன்னா, நாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15% கிட்ட போடுவோம் அப்படின்னு சொல்லல. பட் மேக்ஸிமம் கண்ட்ரிக்கு 15% தான் போட்டிருக்காங்க. ஸோ யூரோப்பியன் யூனியனுக்கு பார்த்தீங்கன்னா 15% தான் இருக்கு. பிளஸ் ஜப்பானுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 15% தான் இருக்கு. ஸோ நமக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 25% வந்து இவ்வளோ போட்டிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் கோவம் தெரியுது ட்ரம்ப் மேல. ஸோ பெனால்டியும் பிளஸ் 25% இருக்கு. பிளஸ் பெனால்டி. பட் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் எவ்வளோ அப்படின்னு குடுக்கல. ஸோ எத்தன பெர்சன்டேஜ் வந்து விழுகும் அப்படின்னு இன்னும் தெரியல. 25% வந்து இப்போதைக்கு இருக்கு. பிளஸ் இன்னும் எத்தன பெர்சன்டேஜ் விழுகும் அப்படின்னு இன்னும் தெரியல. கூடிய சீக்கிரத்தில தெரிஞ்சாலும் தெரியும். ஸோ ஏன் இவ்வளோ நம்ம மேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் பையர். அதாவது ரஷ்யாட்ட இருந்து வந்து நம்ம நெறையா மிலிட்டரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குவோம். பிளஸ் லார்ஜஸ்ட் எனர்ஜி இம்போர்ட்டர் ஃப்ரம் ரஷ்யா. க்ரூட் ஆயில் தான் அப்படி சொல்றாரு. ஸோ க்ரூட் ஆயில வந்து நம்ம ரஷ்யாட்ட இருந்து நெறையா வாங்குவோம். பிளஸ் எதுக்கு எல்லாமே செய்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யுக்ரைனோட
போரை நிறுத்துறதுக்கு தான். ஸோ யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் போய்க்கிட்டு இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ ரஷ்யாட்ட நம்ம வந்து எல்லா பொருள் வாங்குறதுனால அவங்களுக்கு மணி போகுது. அவங்களுக்கு பணம் போறனால பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வார வந்து தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் வந்து இங்க இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. ப்ளஸ் இன்னொன்னு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அமெரிக்கா கம்பெனி வந்து இந்தியாவுக்கு போய் ஏதாவது வித்துச்சுன்னா, அவங்க வெரி ஹை டாக்ஸ் வந்து குடுக்குறாங்க. அதுக்கடுத்து வேற என்ன நடந்திருக்கு? அமாங் த ஹையஸ்ட் இன் த வேர்ல்டு. அதாவது இந்தியா தான் நம்ம அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு ரொம்ப ஹை ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ஹை டாக்ஸ் போடுறாங்க. ஸோ வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா மார்க்கெட்டுக்கு கம்பெனி போச்சுன்னா, எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்க. உள்ள வந்தோனே காம்ப்ளெக்ஸ் பேப்பர் ஒர்க் நெறையா நடக்கும். அப்ரூவ் வாங்குறதுக்கே ரொம்ப டைம் ஆயிரும். ரெஸ்ட்ரிக்ஷன் இவ்வளோ போட்டு வச்சிருக்காங்கன்னா, ஸ்லோ டவுன் ஆயிருது எல்லாமே. எதுவுமே வந்து வேலை நடக்க மாட்டேங்குது. ப்ளஸ் இன்னும் வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரம்ப் என்ன கிளைம் பண்றாரு, அமெரிக்கா டசன்ட் டூ மச் பிசினஸ். அதாவது அதான் அந்த ட்ரேட் டீல் இருந்துச்சுல்ல. ஸோ நம்ம என்ன செய்றோம், வெறும் $40 பில்லியன் தான் வந்து பொருள் வாங்குறோம். பட் நம்ம என்ன செய்றோம், $80 பில்லியன் வந்து நம்ம பொருள் அனுப்புறோம். ஸோ $40 பில்லியன் வந்து ஒரு ட்ரேட் டெஃபிசிட் ஒரு கேப் உருவாகுது. ஸோ அதான் சொல்றாரு, அமெரிக்கா வந்து நாங்க எதுவும் அதிகமா பிசினஸ் செய்றதில்ல. இந்தியா மட்டும் தான் அதிகமா பிசினஸ் செய்றாங்க. ஸோ இந்தியாவுக்கு தான் நெறையா பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்காட்டலருந்து. ஸோ இதெல்லாம் முடிஞ்சுச்சு. நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டிய ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நம்ம நிஃப்டி 50 வந்து எதுவுமே ஓப்பனா இருக்காது. எல்லாம் க்ளோஸ் ஆன பிறகு தான் 7 மணிக்கு கிட்ட தான் வந்து நியூஸ் வந்துச்சு. ஸோ 7 மணி கிட்ட நியூஸ் வந்தது பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இது வந்து நைட்டு 2:45 முடிய இருக்கும். 2:45 முடிய வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, காலையில 6:30க்கு வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, 147 பாயிண்ட் வந்து டவுன் ஆயிருச்சு. நம்ம 24,800 கிட்ட வந்து க்ளோஸ் ஆனோம்னு நெனைக்கிறேன் இன்னைக்கு. இந்தியா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வில் டேக் ஸ்டெப்ஸ் டூ செக்யூர் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். நம்ம நாட்டு பாதுகாப்புக்கு என்ன தேவைப்படுமோ, அத நாங்க கண்டிப்பா செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸு டூ யுஎஸ் டாரிஃப். அவங்க டாரிஃப் போட்டதுக்கு இதான் வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற ஏதாவது சான்ஸ் இருக்கா? 25% இருக்கு. ஸோ 25% ஏதாவது குறையுமா அப்படின்னு கேட்டா, ஸோ ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அடுத்த மாசம் ஆகஸ்ட் மாசம் பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல இருந்து கவர்மெண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து பேசுறதுக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 5 ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ 5 ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் ட்ரேட் டீல் வந்து கன்ஃபார்ம் ஆகல. ஸோ இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகாதனால பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து 25% வந்து போடுறோம் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ ஓரளவுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது அடுத்த மாசம் தான் தெரியும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நாளைக்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் விழுக தான் போகுது. ஓரளவுக்கு இல்ல, கொஞ்சம் நெறையாவே விழுகும். ப்ளஸ் நம்ம இன்னும் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த செக்டர்லாம் வந்து அடி வாங்கும்? எந்த செக்டர்லாம் 25% போட்டனால அடி வாங்கும்? ஸோ எந்த ஷேர்லாம் நம்ம ஃபோக்கஸ்ல வைக்கணும்? அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலா வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.